பண்ணலை. உங்கள் வாழ்க்கைக்கு வேலையான காரியங்களை அது செய்து வைக்கிறது. நம்ம என்ன யோசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து யார்? இயேசு என்பவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு என்பவர் எப்படிப்பட்டவரோ என்று அவங்க தேடுறாங்க. இயேசு என்பவர் யார்? அவரை நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு இவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த மாதிரி வல்லமை பெற்றிருக்கிறாரு, எப்படிப்பட்ட அதிகாரம் பெற்றிருக்கிறாரு, அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடினீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்போது அவரை தேடும்போது சொல்கிறாரு, நீங்கள் என்னை தேடினீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்ற. அப்போ அவரை தேடுறதுனா அவர் விசாரிக்கணும், அவரை குறித்து படிக்கணும், அவர் போதனைகள்லாம் கேட்கணும், அவருடைய வார்த்தைகள்லாம் கேட்கணும். அவர் சொல்கிறாரு, உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் வச்சிருக்கிறேன், உன் சூழ்நிலைக்கான பிரச்சனையை நான் வச்சிருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை நீ சந்தித்தாலும் பரவாயில்ல, அந்த சூழ்நிலையை ஜெயிக்கிறதுக்கான பலனை நான் கொடுப்பேன். இந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதெல்லாம் உனக்கு தருவேன், உனக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இயேசு பல இடம் சொல்கிறார், என்கிட்ட கற்றுக்க பாடுறார், என்கிட்ட கற்றுங்க. வாழ்க்கைன்றது ஒரு பல குழப்பங்கள் நிறைந்த, வலிகள் நிறைந்த, போராட்டம் நிறைந்த, பல தோல்விகள் நிறைந்தது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் சந்தித்து சோர்ந்து போயிடுறான், களைச்சி போயிடுறான், பாரமாக மாறிடுறான். எப்படி செய்யறதுன்னு தெரியாது நிறைய பேர் முடிக்கிறாங்க. சில பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, வேணாம்ப்பா வாழ்ந்த வரையும் போதும், தற்கொலை செஞ்சு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் ஒரு வழியை வச்சிருக்கிறாங்க. இந்து மதம் என்ன சொல்லுது, எல்லாம் தலைவிதி அப்படின்து. தலைவிதி, உனக்கு தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதான் நடக்கணும். அப்போ என்ன எழுதியிருக்குதுன்னு யாருக்கு தெரியுது? யாராவது படிச்சிருக்கீங்களா? ஆனால் மொட்டை அடிச்சு பார்த்தா தான் தெரியும் என்ன எழுதியிருக்குதுன்னு. அப்போது தலையில் என்ன தலைவிதி, எதாலும் தலைவிதி. எதாவது நடந்தால் ஆக்சிடென்ட் நடந்தால் தலைவிதி, அது நடந்தால் தலைவிதி, எல்லாம் தலைவிதி, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு. ஏற்கனவே கடவுள்னு ஒருத்தர் இருந்து விதி பிரகாரம் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும், 8ஆம் தேதி நடக்கும், 9ஆம் நடக்கும், 10ஆம் தேதி நடக்கும், அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு நீங்கள் வாழ்ந்தாதில் என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ கடவுள் இப்படி ஒரு தலைவிதியை மனுஷனுக்கு எழுதி வைப்பாரா? இவன் எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருக்கணும், இவன் 8வது ஃபெயில் ஆகணும், இவன் முன்னேறக்கூடாது, இவன் இப்படி தான் ஆகணும், இவன் ஆக்சிடென்ட் ஆகி கால் போகணும் அப்படின்னு எந்த கடவுளாவது எழுதி வச்சானா அப்புறம் கடவுள் அவர் அழுகணும்னு எழுதி வச்சாருன்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அப்போ என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை, அப்போ என்ன தான் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சாதான், வேதத்தை வாசித்தாதான் நமக்கு இந்த காரியங்கள் புரியும். சரி, இதில் நான் சென்ற முறை பார்த்தேன், இயேசு என்பவர் யார்? நான் சொன்னேன், இயேசு அவர் வார்த்தையாக இருக்கிறாரு. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச வரையும் ஆண்டவருக்கு மனக்கண்களை திறக்கட்டும். நீங்கள் அதை வாசிக்க இந்த காரியங்கள்லாம் விளங்கும். எதுக்கு வாழறோம், ஏன் என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு விளங்கும். இந்த யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியில்னா பிகினிங், நம்ம யாருமே இல்லாத டைமில், ஒருத்தர் இல்லாத டைமில் வார்த்தை இருந்தது, வேர்ட். அந்த வார்த்தை தேவன் ஒருத்தர் இருந்தார், அவர் வார்த்தை உடையவராக இருந்தார், அந்த வார்த்தையே தேவனாக இருந்துச்சு. அப்புறம் சகலமும் அவருடைய வார்த்தையின் மூலியமாய் அவர் உண்டாக்குறாரு. அந்த வார்த்தைன்னா என்னென்னா சும்மா ஒரே ஒரு வார்த்தை இல்லை, அது வார்த்தைகள் அடங்கிய ஒரு பெட்டகம். சிந்தனை அப்படின்னு அர்த்தம், ஐடியா அப்படின்னு அர்த்தம், யோசனைன்னு அர்த்தம். யோசனைனா என்னது? வார்த்தைகள் அடங்கி தானே யோசனை. நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா வார்த்தைகளை தானே கொண்டு யோசிப்பீங்க. ஐயோ என்னடா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு யோசனை தான். நான் என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன், அது செய்ய போகிறேன்னா இது கவலைக்குரிய வார்த்தைகள். அப்போ வார்த்தைகளை தான் மனுஷன் யோசிச்சுட்டே இருக்கான். கண்ணை மூடுனா வார்த்தைகள் தான் ஓடிட்டு இருக்குது. நைட்டு திடீர்னு எழுந்திங்கன்னா வார்த்தைகள் தான் ஓடுது. சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா உங்களை தூங்க விடாமல் பண்ணிடுது, சில வார்த்தைகள் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குது, சில வார்த்தைகள் கொலைக்கே கொண்டு போகுது, சில வார்த்தைகள் வாழ்க்கையை முடிச்சுக்க வைக்குது, சில வார்த்தைகள் பிரச்சனையை உண்டு பண்ணுறதா இருக்குது, சில வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வருது. அப்போது அந்த வார்த்தைகள் அடங்கிய ஒரு பெட்டகமாக ஆண்டவர் இருக்கிறாரு. அப்புறம் சொல்லுது, அந்த வார்த்தை அவருக்குள் ஜீவன் இருந்தது அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிற வார்த்தையில் உயிர் இருந்துச்சு. இயேசு பேசும்போது எல்லாம் உயிருள்ள வார்த்தைகளை பேசினார். அது என்னையா உயிருள்ள வார்த்தைகள், உயிரற்ற வார்த்தைகள்? இப்போ ஒரு ஆள் கால் சரியில்லைன்னு வச்சுங்க, நான் போயிட்டு இயேசுவின் நாமத்தில் அவனுக்கு சப்பானியாக இருக்கிறான்,
அப்படியே கீழே உட்காந்துட்டே இருக்கிறான். நான் போயிட்டு எழுந்து நட அப்படின்னா அவன் எழுந்திருக்க மாட்டான். அவன் அப்படியே உட்காந்துட்டே இருப்பான். எழுந்து நடனா எப்படி எழுந்து நடப்பான்? அவன் நடக்கவே மாட்டான். ஆனால் இயேசு வந்து நேராக அவனை பார்த்து இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, அவன் எழுந்து நடப்பான். ஏன்னா அவர் ஜீவன் இருந்தது, அவருடைய வார்த்தைகளில் உயிர் இருந்தது, அவருடைய வார்த்தைகளில் வல்லமை இருந்தது, பவர் இருந்துச்சு. அவர் சொன்னால் அப்படியே நடக்கும், அவர் சொன்னால் அப்படியே செய்வார், அப்படியே நடப்பார். அப்போது அந்த வார்த்தைகளுக்குள்ள உயிருள்ள ஜீவனாய் இயேசு இருந்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய அந்த வார்த்தை திடீர்னு ஒரு வார்த்தை வந்துடும், பட்டாலும் ஒரு வார்த்தை உங்களை சந்திக்கும், உங்களை விடுதலை ஆக்கணும். நான் சரியாக மீட்டிங்கில் போகும்போது ஒரு அம்மா என்ன பண்ணிச்சான், கை ஏதோ அடிபட்டு கை தூக்கவே முடியல. அப்போ எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, மீட்டிங்கு வாங்கிருக்காங்க. ஆனால் அந்த அம்மா சொன்னிச்சு, நான் மீட்டிங்க்கு எப்படி வர்றது, என்னால் கையை தூக்க முடியல, ஜாக்கெட்லாம் போட்டு என்னால் வர முடியல, என்னால் நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காந்துச்சு. அப்புறம் யோசிச்சு போனால் என்ன, சும்மா தானே உட்காந்துட்ருக்குறோம், உட்காந்து எதையாவது அரைச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறோம், தேவையில்லாத காரியத்தை யோசித்து உட்காந்துருக்குறோம், உருப்படியாக ஒரு விஷயம் சேர்த்து கிடையாது, சும்மா தூங்கிட்டு உட்காந்துருக்க போகிறோம், இதுக்கு சபைக்காவது போகலாம், அந்த கூட்டத்துக்காக போகலான்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துடுச்சு. வந்தவுடனே அந்த கூட்டத்தில் உட்கார்ந்தவுடனே அவங்க பாடலில் பாடுறாங்க. பாடும்போதே எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த பாஸ்டர் வராரு, நல்லா கை தட்டி பாடு அப்படின்ல. உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. இந்த அம்மாலே கை தான் சரியில்லையே, கை தட்டவே முடியல. கொஞ்ச நேரம் அப்படி லைட்டாக இப்படி தட்டிட்டு இருந்துச்சான். தட்டிட்டு இருந்தோடனே இயேசு நல்லவன் பாட்டு பாடுறாங்க, இயேசு வியாதியை நீக்கிறான்னு பாடுறாங்க, இயேசு பலவீனத்தை மாத்துறாரு. நல்லா கவனிங்க, இயேசு பலவீனத்தெல்லாம் மாத்துறாரு, இயேசு பலவீனத்தெல்லாம் மாத்துறான்னு பாட்டு பாடுறாங்க. இந்த அம்மா கேட்டுகிட்டே இருந்துட்டு எப்படி லைட்டாக கை தட்ட முடியல, அதனால சும்மா அப்படி லைட்டாக இப்படி தொட்டிகிட்டே இருந்தாங்க. பாட இந்த அம்மாவுக்கு ஒரு புது அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த வார்த்தைகள்லாம் இயேசு சுகமாக்கான்னு போட்டுக்குது, இயேசு பலவீனத்தெல்லாம் எடுத்து போடுவான்னு போடுது. அப்படின்னு சொன்னோன்னா திடீர்னு ஒரு விசுவாசம் தங்கிடுது. பாட்டு முடியல பார்த்தா அதுவே தெரியாம வேகமாக டபால் கை தட்டிடுது. என்னடா போச்சு அப்படின்னு பார்த்தா வலியை தொட்டு பார்த்தா வலியை காணும். அதனால தான் நீங்கள் அந்த வலி அப்படியே போயிட்டு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இயேசு குறித்து பாடும்போது துதிக்கும் போது இயேசு பாடுறதுன்னா என்ன, அவருடைய வார்த்தைகளை பாடுறீங்க, சுகத்தை பாடுறீங்க, அவருடைய காரியங்களை பாடுறீங்க. பாருங்கள், இந்த பாட்டு ஒரு கோலும் தடியுமா என்ன சொன்னேன், போனேன் திரும்பி வரும்போது பரிவாரங்கள் என்னோட வந்தேன் அப்படின்னு. நான் சும்மா தான் போனேன், எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்றது. அதை சந்தோஷமாக விசுவாசத்தோடு பாடும்போது உங்களுக்கும் நிறைய காரியங்கள் நல்ல காரியங்கள் நடக்குமா? தெரியல, பார்ப்பீங்களா? அடக்கும், அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை இயேசு கேட்கறது, விசுவாசத்தை கேட்குறாரு. நடக்கும், என் மேலே நம்பிக்கை வைப்பான்ற, அப்போ வச்சா அது நடக்கும். அப்போ இயேசுடைய வார்த்தையில் என்ன இருந்துச்சு? உயிர் இருந்தது, ஜீவன் இருந்தது. அவர் சொன்னாமல் டபால் முடியும். அதே மாதிரி இந்த வேத வசனத்தில் இருக்கிறலாம் வசனங்கள் சாதாரணமாக தான் இருக்கும். நீங்கள் அதை படிக்க திடீர்னு ஒரு விசுவாசம் வரும்போது அந்த வார்த்தைகள்லாம் செஞ்சிடும், உயிராக வந்துடும். அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த வார்த்தை எல்லாம் சொல்லுங்க, மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேராருடைய மகிமைக்கு ஏற்றதாகவே இருந்தது. அந்த முதல் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி, சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, தேவன் வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தைகளில் உயிர் இருந்தது, அந்த உயிர் இருக்கிற வார்த்தையை வச்சு அந்த உலகத்தை உருவாக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டே வந்த பிற்பாடு 14வது வசனம் என்ன சொல்லப்படுனா, அந்த வார்த்தை அப்படியே ஒரு கருக்குள்ளே வருதுன்னா மரியாளுக்குள்ளே வருது. வந்தவுடனே அது அப்படியே மாம்சமாகுது. மாம்சமாகுதுன்னா என்ன, மனுஷனாக அவர் பிறக்கிறாரு. உலகத்தை உருவாக்கின தேவன், உலகத்தோடு கூட இருந்த தேவன், தேவனாக இருந்தவர் திருப்பி தன்னுடைய வார்த்தையை என்ன பண்ணுறாரு, சுருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி
கருவாக மாறி அந்த மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே வந்த பிற்பாடு, அதனால தான் அவர் வந்து மரியாள் வந்து புருஷனே இல்லாமல் ஒரு குழந்தை பெற்றுக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு அந்த நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி கன்னிக்கு வந்து குழந்தை பிறகுன்னா, இவ்வளோத்தையும் உருவாக்கினவர், மனுஷனே உருவாக்கினவர், மானை உருவாக்கினவர், பெண்ணை உருவாக்கினவர், ஒரு குழந்தையை உருவாக்க அவரால் முடியாதா? அவ்வளவு வல்லமை படைச்சவர் அவர். உடனே அவர் மாம்சத்தினால உருவாக்கப்படுகிறார். அப்போ அந்த வார்த்தை என்ன பண்ணுது, அப்படியே மனுஷனுக்குள்ளே வந்து மனுஷனுக்குள்ளே அப்படியே பிறக்கிறார். பிறந்த பிற்பாடு சத்தியத்தினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்போ அந்த வார்த்தை அந்த உயிருள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை அப்படியே மரியாளுக்குள்ளே வந்து குழந்தையின் ரூபமாய் குழந்தையாய் இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தவர் எப்படி இருந்தார்னா சத்தியமாக இருந்தார். அதுவும் இல்லாமல் அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தார். அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தார் அப்படின்னா, கிருபைன்னா என்ன? உதவி செய்கிறவர்னு அர்த்தம். கிருபைன்னா உன் மேலே இறக்கம் வச்சு, உன் கஷ்டத்தை பார்த்து, உன் கண்ணீரை பார்த்து, உன் கவலையை பார்த்து உனக்கு வந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார், உனக்கு ஹெல்ப் பண்ணுறவராக இருக்கிறார், உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அப்படி போட்டிருக்குது. சத்தியத்தினாலும், சத்தியம்னா நீ உலகம் பார்த்தீங்கன்னா சத்தியமே இல்லை, சத்தியமே காணும். சத்தியத்தை போய் எப்படி செய்ய முடியும்? என் காரில் ரெண்டு பேர் பேசிட்டு, என் காரில் 2 பேர் என்கிட்ட வேலை செய்கிற ஆட்கள் என் காரில் வந்தாங்க. வரும்போது இங்கே மகாபலிபுரம் தாண்டி கார் போயிட்டு இருக்குது. அவங்க பக்கத்தில் இருக்கிறது சொன்னார், இங்கே ஒரு கோயில் இருக்குது. என்ன அந்த கோயில்? அப்படி அந்த கோயிலுக்கு வந்து குழந்தை கொடுக்குற இது இருக்குது, பவர் இருக்குது, அது ரொம்ப பவர்ஃபுல்லு அப்படின்னாங்க. அப்படியா? அது எப்போ வரலாம்? இது 2 பேர் பேசிட்டு வராங்க. நான் சொன்னேன், ஊரெல்லாம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வல்லமை இருக்குது, ஒவ்வொரு இது இருக்குது. அப்போ மற்ற தெய்வம்லாம் என்ன பவர் இல்லையா? இப்போ இதுக்கு மட்டும் பவர் இருக்குதா? இது குழந்தை தர்றதுக்கு பவர் இருக்குதா? அப்போ அதுக்கு எப்படி வரணும்னா அதை செய்யணும், இதை செய்யணும், சில சாங்கியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு பொய். இந்த பொய்யை அந்த உலகத்தில் பரப்பி வச்சுருக்கிறோம். இந்த கல்லுக்கு ஒரு சரியாக அங்கே உள்ள என்ன இருக்குது? ஒரு கல் இருக்குது. தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சொல்கிறேன். சத்தியம் இயேசு மாத்திரம்தான் சத்தியத்தை, உண்மையை வெளிப்படுத்துகிறார். அவர் உண்மையான காரியத்தை சொல்லி தருகிறார். இதுதான்ப்பா உண்மை, இதுதான் உண்மை. நீ எங்கேயும் தேடி போக தேவையில்ல, நீ அங்கே போக தேவையில்ல, இங்கே போக தேவையில்ல, மொட்டை அடிச்சுக்க தேவையில்ல, காது குத்திக்க தேவையில்ல, முட்டி போட்டு இதை போட்டு போட்டு ஊக்கு போட்டு பிடிச்சி இழுத்துக்க தேவையில்லை. ஒருத்தர் எனக்கு தெரியும், அவர் வந்து அப்படியே இந்த டைமில், திருவிழா டைமில் உடம்பெல்லாம் ஊக்கு போட்டு முதுகில் போட்டு அப்படியே தேறி இழுப்பார். நான் கேட்டேன், நீ அன்னையிலேருந்து இப்படி தானே இருக்கிற, முன்னேற மாதிரி இல்லையே, குடியை கூட விட முடியலையே, சிகரெட்டை விட முடியலையே, இன்னும் இப்படி தானே இதாக மோசமாக இருக்கிற, எப்படி வாரம் போய் இது வருஷம் போய் இழுத்துட்டு வரியா அப்படின்னு. அதாங்க எனக்கு தெரியல அப்படின்னா. நான் சொன்னேன், ஆண்டவர் அப்படி கேட்கவே மாட்டேன். கடவுள் கேட்பார், அப்படி உன் பிள்ளைய செய்ய சொல்லியா? போய் டேய், என் மேலே அன்பு இருந்தேன்னா 2 பிளட் எடுத்து கீச்சிக்கிடான்னு சொல்லுவியா? இல்லை முள்ள போட்டு என்னை பிடிச்சி அப்படி இழுத்து காமிக்க சொல்லுவியா? நீ மோசமான ஆள், நீயோ உன் பிள்ளைக்கு செய்யலைன்னா ஆண்டவர் எப்படி செய்வார்? கடவுள் எப்படி செய்வார்? கடவுள் அப்படிலாம் ஆசைப்படுவாரா? ஒருத்தன் ரத்தம் சிந்தணும், ஒருத்தன் கையை வெட்டணும், காலை வெட்டணும், கீழே விழுந்து அழுவணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க மாட்டார். இயேசு அப்படி சொல்லவே இல்லை. இயேசு என்ன சொல்கிறார்? அவர் தான் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அப்போ என்னன்னா, அந்த வார்த்தை அப்படியே மாம்சமாக எப்படி வாழ்ந்தாருன்னா, கிருபைன்னா என்னன்னா அப்படியே கிஃப்ட் கொடுக்குறவர், வெகுமதி கொடுக்குறவர், உன் பிரச்சனையை பார்த்து சொல்யூஷன் கொடுக்குறவர், உன் பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்குறவர், உன்னுடைய நிலைமையை மாற்றுறவர், உன் வாழ்க்கையை மாற்றுறவர், உன் வாழ்க்கையில் தோல்வி அடைந்த வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுறவர், உனக்கு போராட்டத்துக்குள்ள இருக்கிற உனக்கு உதவி செய்கிறவர் அப்படி போட்டிருக்குது. அதுதான் கிருபையினால். சத்தியம் உண்மைன்னா என்ன? கரெக்டாக ஆணி அடித்த மாதிரி உண்மை. இது தாண்டா உண்மை, இது தாண்டா சரி, இது தாண்டா கரெக்டு அப்படின்னு கரெக்டாக என்ன செய்கிறாரு? அவர் சொல்லுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா அவங்களுக்கு? புரியலன்னா நீ கேட்கலாம், இது என்னங்க புரியாமல் குழப்பறீங்க. இயேசு யாரு? அந்த வார்த்தையாக இருந்த தேவனு. சொல்லுங்க போலாம். இயேசு என்பவர் வார்த்தையாக இருந்த தேவன் மாம்ச உருவா எடுத்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மக்கிட்ட வாசம் பண்ணினாரு. இப்பயும் வாசம் பண்ணிட்டு இருக்காரு.
அவருடைய மகிமையை கண்டோம். அவன் சொல்கிறான் அவருடைய க்ளோரி. மகிமைன்னா என்ன? ஒளிவட்டம், வெளிச்சம். கடவுள் எப்படி இருப்பாரோ, கடவுள்னா ஒரு மகிமை. ஒரு சாதாரண மனுஷனுக்கு, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? மகிமை, க்ளோரி தான் வித்தியாசம். இப்போ முதலமைச்சருக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நீ போனால் ஒரு பையன் கூப்பிட்டு போயிட்டு ட்ராப் பண்ண மாட்டான். ஆனால் முதலமைச்சர் வந்து அப்படி இருக்குமா? முன்னாடி 10 கார் போகும், பின்னாடி 10 கார் போகும், துப்பாக்கி ஏந்தி ஆட்கள் வருவாங்க, என்னென்னமோ செய்வாங்க. அவர் அப்படின்னா போதும், தண்ணி வேணுமாயான ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து 4 பேர் கொடுப்பான். எனக்கு வந்து இப்படி கை வலிக்குதுன்னா அவன் பிடிச்சி வரதுக்கு 10 பேர் வருவான். அப்போ வந்து அதுதான் மகிமை, க்ளோரி, அந்த மகிமை. அப்போ வந்து ஒரு ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க, கலெக்டரில் இருக்கிறவங்க, ஜனாதிபதினா இப்போ நம்ம இவர் மோடி பார்த்திங்கன்னா, மோடி வந்தால் எப்படி இந்த இடம் குன்னத்தூர் வராமல் கதி கலக்காது. எல்லாம் ஒரு 5000 பேருக்கு வந்துடுவாங்க. அங்கே இந்த இதுக்கு மகாபலிபுரத்துக்கு எதுக்கோ வந்தார், இந்த செஸ் போட்டிக்கு எதுக்கோ தொடங்கிறதுக்கு வந்தார். 20,000 போலீஸு, 40,000 இவங்க அப்படின்னு சொல்லிட்டு 50,000 பேர் வந்துட்டாங்க. வந்து எங்கே பார்த்தாலும் பேரா போட்டு அதை போட்டு முன்னாடியே, அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே இடத்த சுத்தம் பண்ணி குப்பையெல்லாம் வாரி ரெடி பண்ணி அப்படியே பயங்கரமாக ரெடி பண்ணி தோரணம் கட்டி அதை கட்டி, ஏன்னா வராரு பிரதமர் வராருன்னு அப்படி பண்ணோன்னா அவர் அப்படியே வந்தார். ஒரே நாள் இருந்துட்டு அவர் போயிட்டார். கூடவே பெரிய குரூப் வச்சு. அதுதான் மகிமை, க்ளோரி, அதுதான் மகிமை. அப்போ இவன் சொல்கிறான், இயேசுக்கு எப்படி மகிமை இருந்தது, இப்போ கடவுளுக்கு ஒரு மகிமை எப்படி இருக்குமோ அதே மகிமையை யார்கிட்ட இருக்குது? குமாரன்கிட்ட இருக்குது. என்ன மகிமை? பவர், அத்தாரிட்டி. அவர் இயேசு எங்கே போகிறாரோ பிசாசுலாம் அலறுது, ஓடுது. அவர் இந்த மாதிரி மகிமையெல்லாம் வச்சிடல. எக்கச்சக்கமாக ஆளுங்களை கூப்பிட்டு வந்து ஒரு காபரா பண்ணுறது, இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் செய்யலை. ரதம் பூட்டி கீட்டி அதெல்லாம் பண்ணல. இது கடவுள் எப்படி இருப்பார், கடவுள் எந்த நிலைமையில் இருப்பார், கடவுள் எப்படி குணமாக இருப்பார், கடவுள் எப்படி உன் பிரச்சனையை தீர்ப்பார். மோடி வந்து உன் பிரச்சனையை தீர்த்துருவாரா? ஒன்றும் தீர்க்க மாட்டார். கடன் பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆகும். அப்போ மோடி வந்து ஒரு பிரச்சனை தீர்க்க மாட்டார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் வந்தார்னா எல்லாத்தையும் சரி பண்ணுவார். அப்போ அப்படிப்பட்ட இயேசு வார்த்தையை நீங்கள் நம்பும்போது, இப்போ நீங்கள் வார்த்தையை உட்கொள்றீங்க பாருங்கள். இயேசு நல்லவரா, எனக்கு செய்வாரா, எனக்கு செய்வார் அப்படின்னு யோசிக்கிற பாருங்க. அப்போ அந்த உயிருள்ள வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துடும். அப்போ அவர் எங்கே வந்துடுவார்? வார்த்தை கேட்குறீங்க, உங்கள் காது வழியாக ஆண்டவர் உள்ளே வர்றாரு. அப்புறம் உங்கள் எங்கே வருவார்? இருதயத்துக்குள்ளே வந்துடுவார். அப்போ இருதயத்துக்குள்ளே வரும்போது பாருங்கள் அந்த மகிமை. இயேசு சொல்கிறாங்க, இயேசு அந்த மகிமை தேசமே திரண்டுடுச்சு. இயேசு வந்த பிற்பாடு தேசமே திரண்டுடுச்சான். எல்லாம் வியாதிக்காரன், பிரச்சனைக்காரன், போராட்டக்காரன், இதுக்காரன் எல்லாம் வந்துட்டான். ஏகப்பட்ட ஒரு நாளைக்கு இயேசு வந்து 14,000 பேரை சுகப்படுத்தினாராம். எத்தனை பேர்? வியாதி, குஷ்டரோகம் சரி பண்ணிடுறாரு, குஷ்டம் வர்றவன் சரி பண்ணிடுறாரு, கால் நடக்க முடியாதவன் சரியாயிடுறான், பிரச்சனைலாம் சரியாயிடுறான், மென்டலான ஆள் சரியாயிடுறான். இப்படி எல்லாரையும் சரி பண்ண உடனே தேசமே அவர் எங்கே போதோ, இயேசு இருக்கார் எங்கே தேடுறாங்க. குருடர்லாம் சரியாகிறான். அப்போ வந்து இது யாருடைய மகிமை? கடவுள் தான் அப்படி செய்ய முடியும் இல்லையா? கடவுள் தான் இப்படி நல்ல காரியங்களை பண்ண முடியும். அதே காரியத்தை இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இந்த கடவுள்லாம் எதுக்கு வந்துச்சு? துஷ்டனை நிஷ்ட பரிமாலனை, துஷ்டனை அழிக்கணும். பல்லகளில் போட்டுட்டு வந்து மகனை போட்டு அடித்து வயிற்றை கிழித்து குடலை உருவி எவன் அரக்கான் காணும், அரக்கான்லாம் தலையை போட்டு நசுக்கி ரத்தத்தை இது பண்ணுறதுக்கு தான் வந்துச்சு. ஆனால் இயேசு அப்படி வரல. இயேசு உங்களுக்கு உதவி செய்யும்படி வந்தார். இயேசு உன் நிலைமையை மாற்றபடி வந்தார். ஈவன் துன்மார்க்கனையும் மோசமானவனையும் மாற்றிட்டு நல்லவனாக மாற்றுறதுக்கு தான் இயேசு வந்தார். இதுதான் கடவுளுடைய குணங்கள், கடவுளுடைய குணாதிசயம். அப்போ இங்கே கடவுள் பாருங்கள், மனுஷன் ரூபடுத்த மனுஷனுக்கு தெரியல, சத்தியம் தெரியல, சத்தியம் தெரியலனா உண்மை தெரியல, யாரும் தெரியல. அப்போ அவங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு இயேசு இந்த உலகத்தில் என்ன செஞ்சார்? நமக்குள்ளே வந்தார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கன்னா அவரை பற்றி இன்னும் சொல்லப்பட்டிருக்குது. அவர் உலகத்திலே 9வது வசனம், உலகத்திலே எல்லாம் வாசிங்க, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. ரெண்டாவது அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது, வெளிச்சம் இருக்குது. இதை வந்து அந்த எந்த மனுஷனையும் எவ்வளவு யாருன்னே கிடையாது, ஏழை பணக்காரன்
குஷ்டரோகி, வியாதி இல்லாதவன், வியாதி பிடிச்சவன், பிச்சைக்காரன், எச்சக்காரன், எவனாக இருந்தாலும் சரி, பணக்காரன், ஏழைன்னு பாகுபாடே கிடையாது. எந்த மனுஷனையும், ஐயா நான் ரொம்ப மோசமான ஜாதியா, மோசமான இடத்துல இருக்கேயா, என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்கய்யா, யாருமே எனக்கு உதவி செய்யலையா, என்கிட்ட 10 பைசா இல்லையா, நான் ரொம்ப ஏழையா, பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தம்முடைய ஒளி அனுப்புகிறார். தன்னுடைய அந்த எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட ஆளையும் அப்படி வெளிச்சம் அப்படி உள்ளே வந்த பிற்பாடு உன்னை அப்படியே என்ன செய்கிறாரு, வெளிச்சமாக மாற்றுறாரு. உன்னை அப்படியே வெளிச்சமாக மாற்றுறாரு. எந்த மனுஷன் ரொம்ப பிரகாசிப்பு ஒன்று அப்படியே பிரகாசமாக மாற்றுறாரு. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? நீ இருளுக்குள்ளே வர உன்னை வெளிச்சமாக மாற்றுறாரு. மாற்றுவாரா? இன்னிலேருந்து வெளிச்சமாக மாறுறீங்க. அதுவும் இல்லாமல் அப்போ அவர் அதை குறித்து என்ன பண்ணுது, அவர் சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்த 12வது வசனம் வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த பாயிண்ட் இன்னும் பயங்கரமாக இருக்கு. முதல்ல நான் சொன்னேன், ஆண்டவர் எப்படி இருந்தார், இது எங்கேயும் மறக்கக்கூடாது. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். உங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன வார்த்தைகள்லாம் நான் திருப்பி கேள்வி கேட்பேன். சொன்னீங்கன்னா உங்களுக்குலாம் நல்ல நல்ல ப்ரைஸ்லாம் கொடுக்க போகிறேன். உங்களை நான் என்கரேஜ் பண்ண போகிறேன். சின்ன சின்ன கேள்வி கேட்க போகிறேன். நல்லா ஒரு ஈஸியான கேள்வி, ரொம்ப கஷ்டமான கேள்விலாம் கிடையாது. உங்களுக்கு பெரிய ப்ரைஸ்லாம் காத்திருக்குது. முதல்ல என்ன சொன்னேன், கடவுள் எப்படியா இருந்தார், வார்த்தையாக இருந்தார். யாருக்கும் டவுட் இல்லைல்ல. ரெண்டாவது, அந்த வார்த்தை என்னாச்சு, அந்த வார்த்தைகள் என்ன இருந்துச்சு, உயிர் இருந்துச்சா? வார்த்தைகள்னு வச்சுக்கோ. அந்த வார்த்தைன்னா மொத்த வார்த்தைக்குள்ளே வார்த்தைகள் இருக்குது. அப்போ அந்த வார்த்தைக்கு உயிர் இருந்துச்சா? அந்த வார்த்தை என்ன செஞ்சிச்சு, அப்படியே ஒரு கன்னிமரியா இடத்துல பிறந்துச்சா? அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்படின்னா இயேசு குழந்தையாக பிறக்கிறாரு. மாம்சம்னா நம்ம தான் மாம்சம். அந்த மாம்சமாக மாறிட்டாரா? மாறின பிற்பாடு இந்த வார்த்தை உடைய இயேசு, அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இயேசுக்குள்ளே அந்த வார்த்தைகள் வந்ததுனால இயேசு என்ன பண்ணார், கடவுளை வெளிப்படுத்தினார். இந்த இயேசு என்ன பண்ணார், உண்மையை சொன்னார், உண்மையானதை சொன்னார். இந்த உலகம் பொய்யை நம்பிட்டு இருக்குது. பொய் இல்லை, உண்மை என்னவோ அதை பற்றி க்ளீனாக சொன்னார். உண்மையை சொல்வது மாத்திரமல்ல, கிருபையாக இருந்தார், எல்லாருக்கும் உதவி செய்வராக இருந்தார், சூழ்நிலையில் மாத்திரவராக இருந்தார், எல்லாத்தையும் மாத்திரவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுது, எந்த மனுஷனையும் வெளிச்சமாக மாற்றுதான். நீ இருளாக இருக்கிற மனுஷனை வெளிச்சமாக மாற்றினா உன்னை சந்தோஷமாக மாற்றுறாரு. வெளிச்சமாக மாற்றுறாருன்னா நீ அப்படியே வெளிச்சமாக மாறுறன்னா நீ நல்லவனாக மாறுற, வல்லவனாக மாறுற. உன்னால் ஒரு வாழ்க்கையை மாற்றுறாரு, உன் இருளுக்கு இருக்கிற வாழ்க்கையை மாற்றுறாரு. அப்படி எந்த மனுஷனையும் அவரால் மாற்ற முடியும். அப்படி மாற்றுறாரு. மாற்றிட்ட பிற்பாடு இப்படி அவரை யாராவது இப்போ எப்படி உள்ளே வருவார், எப்படி எனக்கு அந்த வெளிச்சம் வேணும், எப்படி எனக்கு அது பெற்றுக்கொள்வது, நான் எப்படி மாறுறது அப்படின்னா அவர் சொல்கிறாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதை நான் நல்லா சொல்கிறேன். இயேசு அவருடைய நாமத்தினால, அவருடைய நாமம் என்னது சொல்லுங்க, அவர் நாமம் என்னது, கடவுளுடைய நாமம் என்னது, பேர் என்னது, இயேசு. நல்லா சொல்லுங்க, இயேசு. நல்லா சொல்லுங்க, இயேசு, 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 இயேசு. மூச்சு இழுத்து விடுறீங்க பாருங்க, அதில் இயேசு இருக்கிற. அப்போ இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணாங்களாம், கடவுளுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்குறாரு. நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் வேணுமா உங்களுக்கு? வீட்டில் ஒரு பெரிய பணக்காரன்னு வச்சுங்க, உங்கள் குடும்பத்தில் பெரிய பணக்காரன். அந்த பணக்காரர் ரொம்ப தயால குணம் அடைச்சார், ரொம்ப இது படித்தார், ரொம்ப வரவங்களுக்கு வாரி கொடுக்குறான்னு வச்சுங்க. உங்கள் பிரச்சனை வரும்போதெல்லாம் போயிட்டு, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு கஷ்டத்துக்கு கவலைக்கு நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது பணம் கொடுக்குறாரு, வாங்கிட்டு போகிறீங்க. ஒரு நாள் உங்களுக்கு யோசனை வருது, ஏன் ஒரு அப்போ நீங்கள் வாங்கிட்டு போகிறதுக்கு இயேசுகிட்ட இங்கே கேட்டால் கொடுப்பார், அது வேறு. அது அப்போ பெற்றுக்கொண்டு போகிறாங்க, எப்படி பெற்றுக்கிட்டு போகிறாங்க. ஒரு சில பேர் என்ன யோசிச்சாங்க, நாம் அவருடைய பிள்ளையாக மாறிட்டா எதுக்கிட்ட அடிக்கடி போய் கேட்டுட்டு இருக்கணும், அவருடைய பிள்ளையாக மாறிட்டா என்ன அப்படின்னு ஒருத்தருக்கு தோணுச்சு. ஒரு பையனுக்கு நம்ம பிள்ளையாக மாற்றேன். அவங்க போனால்
ஐயா நான் உங்களை ஏற்றுக்கிட்டேன். என்னவா ஏற்றுக்கிட்டேன்? ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தேன். உங்களை என் அப்பாவாக ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் தான் எங்கள் அப்பா. நீங்கள் சொல்கிறபடி தான் கேட்பேன். நான் உங்களை அப்பாவாக ஏற்றுக்கிட்டேன். என்னை பிள்ளைகளாக்குறீங்களா, பிள்ளையாக மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொல்லிட்டார், இதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன், இன்னையிலேருந்து என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து ஒரு ஞானஸ்தானம் மாதிரி ஒன்று கொடுத்து தன்னுடைய பிள்ளையாக மாற்றுறாருன்னு வச்சுங்க. அப்போ என்னாச்சு, பிள்ளையாக மாறிட்டா என்ன விசேஷம்? வெளியிலேருந்து கேட்டாலும் கொடுக்குறாரு. ஆனால் பிள்ளையாக மாறி கேட்டால் என்ன ஆகிடுது? உரிமையாகிடுது. புரியுதா? பக்கத்துட்டு பிள்ளை உங்கள்கிட்ட வந்து கேட்குறாம்மா, ஏதாவது சாப்பாடு போடுமா. என்னடா ஏன்டா டல்லாக இருக்காரு? அவன்கிட்ட இல்லை டல்லாக இருக்குன்னா எங்கள் அம்மா சாப்பாடு போடல, நான் வந்து சாப்பிடாம உட்காந்துருக்குறேன் அப்படின்னும்போது, சரி வாடா நான் சாப்பாடு போடுறீங்க. இது சாப்பாடு போடுறது ஒரு இறக்கம். ஆனால் உன் புள்ள என்ன கேட்கும்? சாப்பாடு எடுத்து போடுன்னு கேட்கும். நீ எதுக்கு பண்ண? இல்லை என்கிட்ட காசு இல்லைடா. நான் நீ எதுக்கே பெத்தன்னு கேட்பான். பெரிய கொஞ்சம் வயசு நல்லா பேச தெரிஞ்சுன்னு எதுக்கு பெத்த? அப்போ எதுக்கு பெத்த? சோறு போட தள்ள வக்கில் நீ எதுக்கு பெத்துற? ஏன்னா இப்போ என்ன வந்தது? உரிமை வந்து போகுது. பிள்ளைகளாயிட்டா நீ உரிமை. அப்போ தாய் தகப்பனுக்கு என்றைக்கா ஒரு நாள் சாப்பாடு போடுறதில்ல. குழந்தைக்கு 3 வேலையும் போட்டே ஆகணும். அவன் வேலைக்கு அனுப்புகிற வேலையும் போட்டே ஆகணுமா? ஆகாதா? உங்களால் ஒரு வேளை சாப்பிடாம விட்டுடுவீங்களா நீங்கள்? அவன் கேட்பான், அழுதாக ஓடி போய் வந்து குழந்தைய கொடுத்து ரைட்டு சாப்பாடை போட்டு எப்படி அனுப்பி, உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, உங்கள்கிட்ட பணம் இல்லாட்டாலும் பக்கத்து வீட்டில் போய் கடனை வாங்கி என் குழந்தை புள்ள, ஏன்னா என் புள்ளன்ற போது உரிமை அடிப்படையில் வந்துடுச்சு. உங்கள் புள்ள அவன் கேட்குறான், ஸ்கூல் ஃபீஸ் கட்டித்தால ஏன் டைம் ஆச்சுன்னு கேட்குறான், திட்டுறான். வந்து ஏன்னா 10ஆம் தேதி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பேசாமல் இருக்கிறிய, முழிச்சிட்டு இருக்கிறிய, கொஞ்சமாவது இதே இருக்கான்னு கத்துறான். நீங்கள் ஓடி போய் இல்லைடா கொஞ்சம் வெயிட் பண்ணடான்னு போய் கட்டுறீங்க. காரணம் என்ன? உரிமை இல்லையா? உங்கள் புள்ளன்ற உரிமை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னை ஏற்றுக்கிட்டு என்னவா ஏற்றுக்கிறது? ஏசப்பாவை உங்கள் அப்பாவாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஏசப்பா. அப்போ அப்பா ஒருத்தனுக்கு ஒன்று தான் இருக்கும். அப்போ ஏசப்பா நீங்கள் தான். உங்களை நான் கடவுளாக உங்களை நான் ஏற்றுக்கிறேன். என் சொந்த அப்பாவாக ஏற்றுக்கிறேன், என் சொந்த சகோதரனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு? என் பிள்ளைய ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகாரம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? வல்லம் அதிகாரம். வாடா என் பிள்ளைன்னு சொல்லிட்டார். அப்போ அவர் வாடான்னு உன்னை பிள்ளைய ஏற்றுக்கிட்டா உலகத்துக்கு எந்த ரவுடியும் எந்த மனுஷனும் உங்களுக்கு விரோதமாக நிற்கவே முடியாது. எவனும் வரவே முடியாது. எவனும் உங்களை தொடவும் முடியாது, உங்களை எதுவும் பண்ணவும் முடியாது. ஏன்னா உங்கள் அப்பா யாரு? ஏசு. நிறைய படத்துலலாம் பார்ப்பீங்க, டிஎஸ்பி புள்ளனா பயப்படுறானுங்க. எஸ்பி புள்ளடா எப்பா கிட்ட போதுற, டிஐஜி புள்ளனா ஐயோ போலீஸு கூட்டு வந்து கழுத்துலேயே அடிமாட்டான் அப்படின்ட்டு எவனும் கிட்ட போக மாட்டான், கொண்டு வச்சுக்கவே மாட்டான். எங்கள் ஸ்கூலில் ஒரு பையன் பிடிச்சான், டிஎஸ்பியோட புள்ள. எல்லாம் அவனை அடிக்கிறதுக்கு எல்லாம் பயப்படுறான். அவன் சும்மா மெலிசா ஒல்லியாக இருப்பான். ஏன்னா எல்லாரும் பயப்படுவான். ஏன்? அவங்க அப்பா என்ன, அது போலீஸு. அவங்க அப்பா பெரிய ஆள். அப்போ நீங்கள் ஏசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதில், இது கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் சத்துரு பிசாசு கொண்டு ஒரு வியாதிகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து உங்களை என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். அப்போ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்னா அவரை சொந்த அப்பாவா நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறது. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? என்னன்னு ஏற்றுக்கிறீங்க? அப்பாவா ஏற்றுக்கிறியா? ஏசப்பாவை நீங்கள் சும்மா அப்பா என்ன பாருப்பா இப்படி கஷ்டப்படுத்துறேன். ஒரு அம்மா அங்கே முடிச்சிடறேன். ஒரு அம்மா வந்து ஊழியம் செஞ்சுட்டு, அந்த அம்மா எனக்கு நல்லா தெரியும். அந்த அம்மா ஊழியம் செஞ்சுட்டு, அந்த அம்மா வயசு 75 வயசு இருக்கும். ஊழியம் செஞ்சுட்டு இருந்தது. ஒரு நாள் ஊழியம் செஞ்சுட்டு வந்து நைட்டு படுத்துடுச்சு. படுத்துட்ட உடனே போய் இப்போ கிச்சனில் திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, காலி பாத்திரமாக இருக்குது, ஒன்றுமே காணும். சாப்பாடு மணி பார்த்தா மணி 11 மணி ஆயிடுச்சு. உடனே அது சொல்லிச்சு, அப்பா ஏசப்பா உங்களுக்கு தானே நான் வேலை செஞ்சேன், உங்களுக்கு தானே எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்தேன், கடைசியில் எல்லாம் காலியாக இருக்குது. நான் இப்போ நீங்கள் எனக்கு நல்ல வேலை விட்டு நீங்கள் அப்பா தானே இப்படி கவனிக்காமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நம்பர் சிரிச்சுட்டு படுத்துடுச்சு. இன்றைக்கி அவன் பட்னி தான், 75 வயசில் சுகர் வேறு இருக்குது, என்னாவது தெரிலப்பான்னு சொல்லி படுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் கதவு தட்டுற சத்தம். ஒருத்தர் பெரிய காரியரை வச்சுருந்தாங்க. அம்மா என்னம்மா படுத்துட்டீங்களாண்ணா? என்னப்பா அப்படின்னு சாப்பிட்டீங்களான்னு கேட்டானா. உடனே இல்லைப்பா சாப்பிட்லப்பா. அம்மா உங்களுக்காக நான் மத்தியானமே சாயந்தரம் கொண்டு வர நினச்சேன், எங்கள் ஃபங்க்ஷன் வீட்டில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஹைட்டு கேரியரை கொண்டாந்து உள்ளே வச்சாங்க. என்னடா இவ்வளோ பெரிய 6 பேர் சாப்பிட்ற 8 பேர் சாப்பிட்ற சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்றா ஐயோ இல்லைப்பா ரொம்ப நன்றிப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இன்னொருத்தர் வந்து கதவு தட்டினானா. கதவு தட்டி இதே மாதிரி
எங்கள் பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது, சாப்பாடு நிறைய மீந்துச்சு, உங்கள் ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் தான் ஃபங்க்ஷனுக்கு வரலையான்ட்டு அவங்க ஒரு 10 இதே மாதிரி 4 பேர் வந்து டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க. பார்த்தா 25 பேர் சாப்பிட்ற சாப்பாடா. அவன் அழ ஆரம்பிச்சான். அப்பா, நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சுங்க, என்னை மறைவிலிருந்து என்னை கவனிக்காத இருக்கிறீங்க, கவனிக்கிற மாதிரி எனக்கு கவனிக்கலையோன்னு யோசித்தேன், ஆனால் என்னை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவில் சாப்பிடவே முடியலையாம், ஒரே அழுகியான். ஏசப்பாவை பற்றி இப்படி பேசிட்டுப்பேன், தப்பாக பேசிட்டுப்பேன். அப்புறம் அப்படி எழுந்து எல்லா சாப்பாடையும் எடுத்துகிட்டு போய் கீழே அந்த குடிசை பகுதியில் இருக்கிற ஆட்கள்லாம் எழுப்பி, எழுந்துங்கடா, என்னடா சாப்பிட்டீங்களாண்ணா, ஏதோ அரைகுறை சாப்பிட்டேன், எட்ராத்த வந்துருச்சுடா, பிரியாணி போட்டால் 25 பேர் நல்லா சாப்பிட்டு நைட்டு, அம்மா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னா. அதுதான் ஏசப்பா செய்கிறது. ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா, ஏசப்பா நீங்கள் தான்ப்பா, கூப்பிடுங்க எப்போ பார்த்தாலும், அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அப்பா எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைப்பா, எனக்கு குழப்பம்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு காரியங்களை செய்யுங்கப்பா, அப்பாவை கூப்பிடுங்க. அந்த அப்பா உனக்கு உதவி செய்கிறார், ஆனால் கூப்பிடா வரமாட்டார். ஏன்னா நீங்கள் அப்பான்னு உங்களுக்கு உரிமை இருக்குதான்னு பார்ப்பார். அப்பாவை கேட்கணும், அப்பாவை நீ ஃபீஸ் கட்டுறதுக்கிட்ட பல்ல வந்து சொல்லணும், அப்பா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லணும், அப்பா எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கணும். பிள்ளைங்க கேட்குதா இல்லையா? அப்போ நீங்கள் உரிமையாக கேட்கலாம், நல்லா கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம், அவர்கிட்ட நீங்கள் ரைட்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா, இயேசு உங்கள் சொந்த அப்பாவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடுது? உரிமை கிடைச்சிடுது. சோறு கிடைக்கல, என்ன கிடைச்சிச்சு? உரிமை. பிள்ளைக்குரிய உரிமை, தகப்பன் கொடுத்தவன்ற உரிமை. அப்போ உரிமை கிடைச்சோடனே நீங்கள் எல்லாத்தையும் எதை வேணால் கேட்கலாம், அவர் செஞ்சே தருவார். நீங்கள் சண்டை கேட்காமலே அவர் என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. இதுதான் அந்த வசனம் சொல்லுது. புரியுதா? ஏசப்பா ஏசு யாருன்னு பெரிய சப்ஜெக்டு. நான் முடிஞ்ச வரையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஏசு உலகத்தில் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை என்ன செஞ்சு? கடவுள் எப்படி இருந்தார்? கடவுள் எப்படி இருந்தார்? கடவுள் எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். சொல்லுங்க, 2 நாட்டு கடவுள் தேவன் வார்த்தையாக இருந்தார். சொல்லுங்க, தேவன் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருந்துச்சு? உயிர், ஜீவன் இருந்தது, வல்லமை இருந்தது, அதிகாரம் இருந்தது. அந்த வார்த்தை என்னாச்சு? கன்னிமரியார் இடத்துல பிறந்தது. அந்த வார்த்தை என்னாச்சு? மாம்சமாச்சு, ஆண்டவராக இயேசுவாக இருந்தார். அப்போ இயேசு ஏற்றுக்கிறவங்க என்ன செய்றீங்க? ஏசப்பா பிள்ளையாக மாறுறீங்க, கடவுளுடைய பிள்ளையாக மாறுறீங்க. அப்போ உங்களுக்கு உரிமைகள் சகலவற்றிலையும் உங்களுக்கு கிடைக்குது. இதான் சின்ன செய்தி. நல்லா கொஞ்சம் யோசிச்சு எல்லாத்துக்கும் உதவி செய்வாங்க.